ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா கிரியேஷன். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் புடலங்காய் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு தட்டு சாப்பாடே வந்து காலியாயிடும். சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் வந்து வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிறேங்க. நல்லா பரட்டி எடுத்துக்கிறேன். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா ஒரு 2-3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. புடலங்காயை வந்து இந்த மாதிரி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு முன்னாடியே வந்து நான் பாசிப்பருப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க. இந்த பாசிப்பருப்பு வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினாவே போதும். ஏன்னா நம்ம இது வேக தான் வைக்க போகிறோம். அதனால இதில் வந்து அப்படியே நம்ம தண்ணியோடு சேர்த்து அந்த பருப்பையும் ஊற்றி நல்லா பருப்பையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் பருப்பு வேக வைக்கலை, ஊற மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதி வந்தோடனே பருப்பு காய் நல்லா ஒரு அரை வேக்காடு ஆயிடுச்சுங்க. இனி தண்ணி சுண்டுனோடனே வந்து நம்ம இறக்கி எடுத்துடலாம். இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் தேங்காய், சீரகம், வெள்ளைப்பூண்டு 3 வந்து அரைச்சி ஊற்றினீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பட் இது வந்து பருப்பு சாதம் மாதிரி, பருப்பு கடையல் மாதிரி, உங்களுக்கு புடலங்காய் கடையல் மாதிரி நல்லாயிருக்கும். பாருங்கள், லாஸ்ட் அண்ட் ஃபைனலில் லைட்டாக தேங்காய் மட்டும் தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.